என்னங்க சொல்றீங்க? தல அஜித் குமாரா அவர் இப்படி பண்ணிட்டாரா? நம்பவே முடியலங்க. அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் டாக் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. அப்படி அவர் என்னதான் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அது ரீசெண்டா பாத்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் வந்து கேம்பா கோலா அப்படிங்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு வந்து விளம்பர தூதரா நடிச்சிருப்பாருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கான வந்து நிறைய வந்து எதிர்ப்புகள் வந்து வந்துட்டு இருக்குங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஆட்ல வந்து நடிச்சது வந்து அஜித் ரசிகர்களா இருக்கிறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணிருக்கு. அவங்களே வந்து சில விமர்சனங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே போட்டு அடிப்பண்டா அந்த மாதிரி அஜித் ரசிகர்களே வந்து சில பேர் வந்து இதுல வந்து சில கோவத்துல தான் இருக்காங்க. பத்தாவது குறைக்கு விஜய் ரசிகர்கள் வந்து என்னமோ சொன்னீங்க, எங்க தலை வந்து அவரோட சொந்த சுயலாபத்துக்காண்டி வந்து ரசிகர்களை வந்து பயன்படுத்த மாட்டாரு. இப்ப என்னாச்சு, அவரு இந்த மாதிரி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து நடிச்சிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் பொழந்துட்டு இருக்காங்க. அஜித் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து தன்னோட ரசிகர்கள் வந்து தன்னோட சுயலாபத்துக்காண்டி வந்து யூஸ் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ரொம்ப ஜெனியூனான ஜென்டில்மேன் பர்சன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்காண்டே பார்த்தீங்கன்னா அவரோட தன்னோட ரசிகர் மன்றத்தை வந்து கிடைச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி விளம்பரத்தில் ஒரு கார்பரேட் கம்பெனி விளம்பரத்தில் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற தாட் தாங்க எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் வந்து கலந்துக்க மாட்டார். ஈவன் அவர் நடித்த படத்துக்கே வந்து அதுக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் ப்ரொமோஷனுக்கோ இல்லை வந்து ஒரு விளம்பரத்துக்கோ வந்து கலந்துக்க மாட்டார். அப்படி இருக்கிற ஒருத்தர் எதுக்காண்டி வந்து இந்த விளம்பரத்தில் வந்து அவர் நடிச்சாரு அப்படிங்கிற விஷயம் தாங்க போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சினிமா ஃபீல்டை தாண்டி அவர் வந்து அஜித் ரேசிங் கிளப் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து வச்சிருக்காரு. உங்களுக்கே தெரிஞ்சதுதான், அவர் வந்து இப்போ முழு நேரம் வந்து அதில் ஈடுபட்டு இருக்காரு. அது நிறைய சர்வதேச அளவில் வந்து போட்டிகளில் கலந்துக்கிட்டு வந்து பிரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் அந்த ரேசிங் கிளப் டீம் வந்து ஒரு ஈவெண்ட்ல போயிட்டு வந்து அவர் கலந்துக்கணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து 30-40 கோடி ரூபாய்க்கு செலவாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ற வந்து ஒருத்தங்க வேணும். அப்படி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனினால மட்டும்தான் வந்து அதை வந்து இது ப்ரொவைட் பண்ண முடியும். அஜித் குமார் அவர்கள் வந்து இப்பதான் இந்த அட்வர்டைஸ் நடிக்கிறாருன்னு கேட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அவர் வந்து திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1990களிலே வந்து ஹெர்குலஸ் சைக்கிள் கம்பெனி ஆட்ல நடிச்சிருப்பாரு. அது போக டிஐ டைமண்ட்ஸ் அண்ட் செயின்ஸ் அந்த ஆட்லயே நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் திரைத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து 2004 வந்து நெஸ்கவே சன்ரைஸ் விளம்பரத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து இப்பதான் 2026 வந்து இந்த கேம்பா கோலா விளம்பரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. எல்லாரும் கேட்கறாங்க, அவருக்கு வந்து அந்த ரேசிங்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, ஒரு ஸ்பான்சர் தேவை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விளம்பரம் நடிச்சிட்டு போலாமே, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து அவர் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேசிங் அந்த இது நடத்துறதுக்கு வந்து அதிகப்படியான அமௌண்ட் வேணும். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தான் பண்ண முடியும். அதை இந்த மாதிரி இருக்கிற ஒரு கோலா கம்பெனி நிறுவனம் தான் வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க. அதனாலே கூட அவர் வந்து அதை எடுத்து நடிச்சிருந்திருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவரோட ரேசிங் டீமோட எதிர்காலத்துக்காண்டி தான் வந்து அவர் பண்ணியிருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். வேற எந்த உள்நோக்கம் இருக்குமா எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லுங்க. சரி, விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணதே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. தளபதி விஜய் அவர்களும் 2000-2003 வாக்குல வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா விளம்பரத்துல வந்து விளம்பரத்து உத்தரவு நடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 2014 வந்த கத்தி மூவில அதே கோலா கம்பெனிக்காரனை போட்டு பொழந்து எடுத்துப்பாரு. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? டென்ஷன் என்னங்க, வெயில்ல வந்தீங்க கோக்குனாங்க. ஏன்ட்ட என்ன சொன்ன? தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதாவது நடிகர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட தொழிலே நடிக்கிறதா. அது வந்து விளம்பரமாகட்டும் இல்லை வந்து மூவி ஆகட்டும், அவங்க தொழில் அவங்க பண்றாங்க. நம்ம வந்து என்ன பண்ண, ஆடியன்ஸ் வந்து நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கணும், தேவையில்லாத வந்து நம்ம தூக்கி தூர போடணும், அவ்வளோதாங்க. சரி, இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த கேம்பா கோலா கம்பெனி உருவான ஒரு கதையை வந்து சுருக்கமாக பார்த்துருவாங்க. அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த 1970 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனியில் இருக்கிற பெப்சி கொக்கோலா நிறுவனங்களாக தான் வந்து இந்தியாவில் வந்து கோல் வச்சிருந்துச்சு. அப்போ 70களில் வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட் வந்து பார்த்தீங்களா, அப்புறம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போடுறாங்க. அப்போ இந்த கோலா கம்பெனியோட அந்த சூத்திரர் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கேட்குது. அதுக்கு வந்து இந்த கோலா கம்பெனி நிறுவனம் வந்து மறுத்துறாங்க. அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்தியா விட்டு வெளியேற நிலைமை வந்துருது. அதுக்கப்புறம் 70க்கு அப்புறம் 90 வரைக்கும் இந்தியன் நிறுவனமான அந்த பியூர் ட்ரிங்க்ஸ் அந்த நிறுவனத்தை சேர்ந்த இந்த கேம்பா கோலா வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, மக்கள் மத்தியில் நிறைய பிரபலம் அடையுது. அதுக்கப்புறம் 90களில் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அதாவது எல்பிஜி ஸ்கீம் சொல்லுவாங்க. அதாவது நரசிம்மராவ் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அது கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வெளிநாட்டு நிறுவனங்கள் பூராமே வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வெளியே போன பெப்சி கொக்கோ கோலா அந்த கம்பெனிலாம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட முதலீடுக்கும் அவங்களோட விளம்பரத்துக்கும் வந்து ஈடு கொடுக்க முடியாம இந்தியாவை சேர்ந்த அந்த கேம்பா கோலா கம்பெனி வந்து அப்படியே நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே அவங்களோட மார்க்கெட்டை போய் இழந்துட்டே வந்தாங்க. ஒரு 2009க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால சஸ்டெயின் பண்ணவே முடியல. ஒரு பேருக்கு தான் அங்கொன்று இங்கொன்று வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 தான் நம்ம தலைவர் உள்ள வராரு. யாரு? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஓனர்
அம்பானி அவர்கள் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த பியூர் ட்ரிங்க்ஸ் நிறுவனத்திட்ட இருந்து அந்த கேம்பா கோலா கம்பெனி வந்து வெறும் 22 கோடிக்கு வந்து விலைக்கு வாங்கினாருங்க. விலைக்கு வாங்கி அவரோட அந்த பிசினஸ் டேலண்ட், அந்த ஒரு அபரிமிதமான ஒரு விளம்பரம், அது எல்லாத்தையும் பண்ணி ப்ரொமோட் பண்ணி ஒரு சில 1-2 ஆண்டுகள்லேயே வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு அந்த கேம்பா கோலா நிறுவனம் வந்து வளர்ந்துருச்சு. இன்னைக்கு வந்து நிறைய கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்ப பெரிய லெவல்ல வந்து அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட் லெவல்ல இந்த கேம்பா கோலா வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுல தான் வந்து நம்ம தல அஜித் அவர்கள் வந்து இப்ப ரீசெண்டா வந்து அந்த ரேசிங் டீமோட அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து அந்த எனர்ஜி ட்ரிங்க் இருக்கிற கேம்பா கோலாக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருந்திருக்காங்க. இதுதான் அந்த கேம்பா கோலாவோட கதை. இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.